ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். கடகராசிக்காரர்களே, நவகிரகங்களால் உங்களது ராசியில் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, இது நாள் வரை கடந்து வந்த பாதைகளில் இனிமே எப்படி மாற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடையலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ஒரு எளிமையான வழியில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த எளிமையான பதிவாக உங்களுக்கு நான் போடுறேன். கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் பழகுவீங்க, சரியாகவும் பழகுவீங்க. கரெக்டாக இருக்கணும், எல்லார் இடத்துலையும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களும் நீங்கள் அதே மாதிரி நடந்துக்குவீங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கக்கூடாது, நம்மளும் யாரையும் எந்த கெடுதலும் நினைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் அதில் கரெக்டாக இருந்தாலும் உங்கள் கூட இருப்பவங்க அதெல்லாம் கண்டிப்பாக உங்களை அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் அவங்க நடந்துக்குவாங்க. நீங்கள் நல்லதுன்னு போய் செய்வீங்க, அது உங்களுக்கு வினையாக போயிருக்கும். இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். என்னத்துக்காக உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கன்னே தெரிஞ்சிருக்காது இது நாள் வரைக்கும். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு நடந்தது சாதாரண விஷயம்லாம் கிடையாதுங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கீங்க. அது ஒரு விஷயமே இருக்காது, ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அவங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தது சாதாரணமாக தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில் அவங்க கூட்டிகிட்டு போய் விட்ட இடம் எங்க பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அளவுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருப்பாங்க. என்னடா இது, நாம் எந்த தவறுமே பண்ணலையே, நாம் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணலையே, நமக்கு இந்த இடத்து வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்களேன்னு அன்னைக்கு உங்கள் மனசு அந்த அளவுக்கு பாடுபட்டிருக்கும். ரொம்ப கஷ்டத்தை தாங்க முடியாமல் தவிச்சிருப்பீங்க. அந்த இடம்லாம் உங்களுக்கு பெரிய மனபாரம் தாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது தான். இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அதற்காகவே இறைவன் உங்கள் பக்கத்தில் இருப்பாருங்க. எந்த ஒரு கஷ்டத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதையும் தாங்கிக்கிட்டு அதுலேயும் நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அப்போ இறைவன் நம்ம பக்கத்தில் பலமாக நின்றுட்டாருன்னு அர்த்தம். அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை நம்ம புரிஞ்சிக்கிற அளவுக்கு அன்றைய சூழ்நிலை இருக்காது. நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ கவலைகளும் கஷ்டமும் இருக்கும் பொழுது இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறது நமக்கு நிச்சயமாக உணரவே முடியாது. இருந்தாலும் அவரோட அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் எதிர்பார்க்குற விஷயத்தை இன்னைய வரைக்கும் யாரும் உங்களுக்கு கொடுத்ததே கிடையாது. ஏமாற்றமும் தோல்வியை மட்டும் எப்பொழுதும் சந்திக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தொடருமானா நிச்சயமாக தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏன்னா உங்கள் பலகீனமும் அவங்களுக்கு தெரியும், உங்கள் பலமும் தெரியும். மற்றவங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் பொழுது அவங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த சொந்தக்காரங்கன்றவங்க உங்களுக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க. நண்பர்கள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஏதோ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மன சங்கடங்களையும் தாழ்ந்து போகிறதுக்கும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாங்களே. சொல்ல இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கொடூரமான கஷ்டங்களை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தா உறவினர்கள் மட்டும்தாங்க. அது தந்தை வழி உறவினர்களாகவும் இருக்கலாம், மற்றும் தாய் வழி உறவுகளாக இருக்கலாம். இருந்தாலும் அதிகமாக சுமந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகளால் நிறைய பிரச்சனைகளை சுமந்திருப்பீங்க. எப்படியோ ஒரு விதத்தில் உங்களை ஆட்டி படைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறுறதுக்கான காலம் வந்துருச்சுங்க. சரியான அமைப்பில் இப்போ கடகராசிக்காரர்கள் வெளியே வந்துட்டீங்க. இது நாள் வரைக்கும் உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனை, பண ரீதியாகவும் பிரச்சனை, மன ரீதியாகவும் பிரச்சனை. இந்த தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வந்துச்சு பாருங்கள், அன்றைக்கெல்லாம் நடுங்கி போயிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கா நடக்குது, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோமே, இன்றைக்கி இது நமக்கு நடக்குதேன்னு அதை எதிர்கொள்ள முடியாமல் அன்றைக்கி தவிச்சிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ சரியாயிடும். இப்போ உங்களை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த உணர்வு இறுதி வரைக்கும் இருந்தாகணுங்க, வேறு வழியே கிடையாது. உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நம்மளை நம்பியே செஞ்சுருந்தாலே எத்தனையோ இடத்துல ஜெயிச்சிருப்போமே. இவங்களெல்லாம் நம்பி நிறைய இடத்துல நம்ம பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது, அவங்க பேச்செல்லாம் கேட்டது, இன்னைய வரைக்கும் நம்மளால் தலை தூக்க முடியலன்னு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இனி அந்த மாதிரியான சின்ன தவறுகளை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. யாரையுமே நம்ப வேணாங்க. உங்களை மட்டும் நம்பி செயல்பட முடிஞ்சால் செயல்படுங்க, இல்லையா பேசாமல் கூட இருங்க, பிரச்சனை வராமல் இருக்கும். ஆனால் என்ன பண்ணிடுறீங்க, எதையோ ஒன்று சாதிக்கிறதா நினச்சிக்கிட்டு கடைசியில் நீங்களே போய் மாட்டிக்கிட்டு அதில் சிக்கி தவிச்சு வெளியே வரும் பொழுது ஆனால் சாதனையாளராக தான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க. அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. அதுலேருந்து வெளியே வரும்பொழுது ஒரு பூர்ணமாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. அதுக்கு தான் இறைவன் இதை மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருப்பார். யாருன்னு தெரிஞ்சுக்கோ, இந்தா பாரு, இவங்களெல்லாம் நீ நம்பிட்டு இருந்தாலே இத்தனை காலம், இவங்களோட சுயரூபத்தை பாரு, இவங்களோட சுய முகத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் காமிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே மாறிடுங்க. இதுக்கு மேலேயும் அவங்கெல்லாம் வேணும், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, நம்ம மன்னிச்சிருவோம், நம்ம பெரிய மனுஷன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க எப்பயுமே சின்ன மனுஷங்க தான்.
உங்களுக்கு தொல்லை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அப்படி ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணால், பிரச்சனை பண்ணாலும் நம்ம வந்து கலங்கக்கூடாதுன்னு முடிவோடு ஏற்றுக்கிட்டிங்கன்னா தப்பு கிடையாது. இதுவும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தான். கடகராசிக்காரர்களுக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக மிஸ்டேக் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இப்போ தெளிவாக சொல்லிடுவார், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறார். அதை கடைப்பிடித்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். ராசிநாதன் சப்போர்ட் கிடைக்கிறது எப்பயுமே வந்து ஒரு பெரிய வெற்றிக்கான அறிகுறி தான். அது உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசிநாதனாக இருக்கும் பொழுது உங்கள் மன தெளிவு ஏற்படும். இனி குழப்பம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் குழம்பிகிட்டே இருந்திருப்பீங்க. என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், இவ்வளோ பிரச்சனை இருக்கே, இவ்வளோ கடன் இருக்கே, நம்ம என்ன பண்ணுவோம்னு தவிச்ச நேரங்களில் இப்போ உங்களுக்கு சந்திரனாலும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். மன தெளிவை கொடுக்குறார். பாரத்தை குறைக்கிறார். எவ்வளோ காசு பார்த்துருக்குறோமே, 10 ரூபாய் நம்ம கையில் இல்லையேன்னு எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்கல்ல, அதுக்கெல்லாம் மாற்றத்தை இப்போ ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. இனி பயப்படவே பயப்படாதீங்க. வாழ்க்கையில் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குது. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறார். பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கிறார். பொருளாதார பிரச்சனை இனி வரக்கூடாதுன்ற அளவுக்கு பார்க்குறார். கடனெல்லாம் எப்படி அடைக்கணுன்ற முயற்சி எடுத்திங்கன்னா மட்டும் போதும். சரியான அமைப்பில் நீங்கள் எடுக்கலாம். அதே போல் அதிக வட்டிக்கு வாங்கி அதிகமாக கடனை வாங்கி வச்சுருக்கிறத இப்போ வந்து குறைப்பீங்க. வட்டியனா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க. வேறு இடத்துல எங்கேயா கம்மியான வட்டிக்கு கிடச்சி இதை அடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதிகமான வட்டி இருக்கும் பொழுது உங்களால் ஜெயிக்கவே முடியாது. இப்போ அதை மாதிரி பண வரவு ஏற்பட்டு கம்மியான வட்டிக்கு நீங்கள் வாங்கி கடன் அடைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் முடிச்சுட்டு வெளியே வரணுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். எதுவாக இருந்தாலும் எத்தனை காலங்கள் எடுத்துச்சு உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வர்றதுக்கு. அதே போல் அதை குறைக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த நிதானமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெளிவாக வெளியே வந்துடலாம். குரு பகவானால் நிறைய மாற்றம். திருமண யோகம் உண்டாகுது. உங்களுக்கு நினைத்த வரன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம், திருமண வரவு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து உங்களுக்கு அமோகமான சூழ்நிலை தான் இருக்குது. இதை நீங்கள் மட்டும் சரியாக யூஸ் பண்ண முடிஞ்சால், கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. கெடு பலனை கொடுக்கல, சுமாரான பலனை கொடுக்குறார். பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார். அதே போல் செலவையும் கொடுக்குறாரு. சுப விரய செலவாக கொடுக்குறாரு. அது உங்களால் முடிஞ்சால் அதை மாதிரியான செலவாக இருந்தால் பார்த்து நிதானமாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா செலவே பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்க, பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, செய்யக்கூடிய வேலையெல்லாம் தெளிவாக செய்வீங்க. வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். இது நாள் வரைக்கும் எவ்வளவோ இடத்துல அசிங்கப்பட்டிருப்பீங்க. வேலை செய்கிற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கடகராசியில். அவங்க பேரில் வீண் பழியெல்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அந்த பழியெல்லாம் போகும். பேர்லாம் நல்ல பேராக மாறும். எங்கேயே யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. இது அதெல்லாம் மாறிடுங்க. சரியான அமைப்பில் வந்துடும். கவலையே படாதீங்க. சூரியன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது நல்ல மாற்றத்தை கொடுக்குது. ஆனால் சுமாரான பலனுக்கே உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்குது. பயப்படாதீங்க. அதே போல் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கணும்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் பண்ணித்தாங்க ஆகணும். கடகராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் மட்டும் போதும். மற்ற தெய்வங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துடும். இதெல்லாம் இயல்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. இடம் வாங்கணும், வீடு கட்டணும், ஏதாவது பண்ணணும், இல்லை புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும், பொருள் சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, அதெல்லாம் செய்யணுன்னா இப்போ செஞ்சுக்கலாம். செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. தந்தை வழி உறவுகளால் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்கள்ல, இப்போ அவங்களாம் கொஞ்சம் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க. இந்த காலகட்டத்துக்கு அவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. இது நாள் வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இல்லையா? அமைதியான உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வருவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நன்மையை செவ்வாய் கொடுக்குதுங்க. தப்பு இல்லைங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார். இதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, புதனால் பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் எந்த வேலை செய்தாலும் தெளிவாக யோசித்து செஞ்சிட்டிங்கன்னா போதும். சிந்திச்சு செயல்படணும்.
டக்குன்னு எடுத்தங்கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க. புதன் பகவான் சரியில்லாத பொழுது ஏதாவது சின்னதாக எடுத்தங்கவுத்தன் முடிவு பண்ணும் பொழுது பெரிய பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதை செய்தாலும் ஆலோசனை பண்ணி செய்யுங்க. அதே போல் தேவையில்லாதவர்களுடன் சின்னதாக பேசுறது, ஏதோ விளையாட்டாக பேசுகிறேன் அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. தெரியாதவங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசுகிறதே நிறுத்திக்கோங்க. ஒரு சிலவங்க யார் எவங்க எதுவுமே தெரியாது, ஆனால் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களை ஒரு சிலவங்கள நான் பார்த்துருக்குறேன். அவங்க இவங்களுக்கு பழக்கமே இல்லாதவங்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்க பேசுவாங்க. இவங்களோட விஷயங்களை ஃபுல்லாக அங்கே சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் எப்பயுமே சொல்லாதீங்க. உங்களோட வீட்டு விஷயத்தையோ குடும்ப விஷயத்தையோ சொல்லும் பொழுது அது மற்றவர்கள் உங்ககிட்ட இருந்து வேற ஏதாவது தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக போயிடும். ஒரு சிலரை தெரியாதவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசாதீங்க. தெரிஞ்சவங்க கிட்ட கூட உங்கள் வீட்டு ரகசியத்தை சொல்லாமல் இருங்க. அது ரகசியமாகவே இருக்கட்டும். குடும்ப ரகசியத்தை எப்பொழுதும் யாரிடமும் சொல்லாமல் இருப்பது சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறார். பொருளாதாரம் தடையாக எங்கெல்லாம் தடைப்பட்டுருந்துச்சு இப்போ அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறார். பொருளாதாரத்தை ஏற்படுத்துகிறார். அதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லுவார். இப்போ அதுதான் பெரிய விஷயம். அதை சரியாக எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும்னு உங்களுக்கு தெளிவாக அது புரிய வச்சிடறதுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க. அதே போல் சொந்த பந்த உறவுகள் உங்கள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பல நாளாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, இவங்களோட நம்ம கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும், யாரோ ஒருத்தவங்கள நீங்கள் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஆட்கள் உங்ககிட்ட இப்போ வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறார். அது பெரிய விஐபியாக கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட போனால் நமக்கு ஒரு உதவி கிடைச்சிரும், நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களால் அவங்கள போய் பார்க்க முடியாமல் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இப்போ வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. பொருளாதார தடையை நீக்கிறாரு. கரெக்டாக எங்கே போய் நீங்கள் பேசணும், யார்கிட்ட பேசணுங்கிறதையும் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் சொல்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. தொட்டது அனைத்தும் தொடங்கக்கூடிய இடத்துக்கு இப்போ சனி பகவான் வரார். சனி பார்வை உங்கள் வாழ்க்கையில் இனி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. தீராத கடனெல்லாம் தீர்க்க போகிறார். நிறைய கடன் ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் கடன், வட்டிக்கு மேலே வட்டி, எதையோ வாங்கி ரொட்டேஷன் பண்ணி இன்னைய வரைக்கும் நான் வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னால் இன்னைய வரைக்கும் சரி பண்ண முடியல. எத்தனையோ கோவிலுக்கு போயிட்டேன், எத்தனையோ இடத்துல கேட்டும் பார்த்துட்டேன், எதுவுமே ஒரு உதவியும் கிடைக்கல, எனக்கான வாழ்க்கை இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ இதுக்கான வழிகளை உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார். கடனை எப்படி தீர்க்கணும்னு பார்க்குறாரு அவர். கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவீங்க. இயல்பாக நடக்கும், உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கே அறியாமல் அதெல்லாம் நடக்கும். எப்படி இந்த கஷ்டம் வந்துச்சோ அதே மாதிரி கஷ்டம் போயிடும். சனி பகவான் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பார்வையாக பார்க்கும் பொழுது எல்லாமே சரியாகுது. நீங்கள் எதை செய்தாலும் எந்த காரியம் செய்தாலும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. தவறே நடக்காதுங்க, இது உறுதியான ஒன்று. சனி கொடுக்க யார் தாங்க வாங்க முடியவே முடியாது, அந்த அளவுக்கு வாங்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, சனி கொடுக்கறது கெடுபனலாக இருந்தாலும் அதிகமாக தான் இருக்கும், நல்ல பலனாக இருந்தாலும் அது அதிகமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல பலனை அள்ளி கொடுக்குறார். தேக ஆரோக்கியத்தை சரியாக கொடுக்குறார். இதனால் வரைக்கும் தேக ஆரோக்கியம் சரியில்லாமல் நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. மருத்துவமனையிலே பல நாட்கள் இருந்தவங்களாம் இருக்காங்க கடகராசிக்காரர்கள். இப்போ எல்லாமே சரியாயிடும், தன்னால் சரியாகும். மனசும் தெளிவு கிடைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு சனி பகவானும் உதவியாக இருக்கார். தேக ஆரோக்கியம் பளிச்சுன்னு இருப்பீங்க. இனிமேல் பார்க்குறதுக்கே ஒரு தெய்வ கடாட்சம் கிடைக்கும் உங்ககிட்ட. இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி சாதாரணமாக இருப்பீங்க, இல்லை உம்முன்னு இருப்பீங்க, ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் ரொம்ப கவலையும் ஒரு மாதிரி விரக்தியாக இருப்பீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் முகமெல்லாம் மாறி போயிடும். சாதாரணமாக நீங்கள் ஒரு சின்ன நெத்தியில் பொட்டு வச்சுட்டு போனால் கூட அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்க்கும் பொழுது தெய்வங்களை பார்ப்பது போல இருக்கும். அந்த அளவுக்கு முகத்தில் உங்களுக்கு பொலிவை கொடுக்குறார். அதே போல் ஆயுள் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவான். பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார், வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறார். எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். நல்ல விதத்தில் இப்பொழுது வாழ்க்கையை மாற்றுவதற்கு இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் வந்திருக்குதுங்க. இந்த மாதிரி அமைப்பு வந்து எப்பயும் கிடைக்காது, ஏதோ ஒரு காலத்தில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும். இது இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது பெரிய விஷயம். இதை நீங்கள் தொடர்ந்து இந்த மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாளில் உங்களுக்கு கஷ்டமே வராதுங்க. இப்போ கொடுக்கக்கூடிய நல்லதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இனி முன்னேற்றம் மட்டும்தான்.
உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கும் இது வந்து சேரும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களால் முடிஞ்ச உதவியெல்லாம் பண்ணுவீங்க. எப்பயுமே உதவின்னு கேட்டால் பண்ணுற ஆட்கள் நீங்கள் தான். படிப்பெல்லாம் நிறைய பேருக்கு படிக்க வச்சுருப்பீங்க. நிறைய படிப்பு உதவி செய்யக்கூடியவர்கள் இவங்க. பசங்க படிக்கணும், யாராக இருந்தாலும் படிக்கணும், எதிரியாக இருந்தாலும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இன்னைய வரைக்கும் செயல்படுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காத ஒரு குடும்பமாக இருந்தால் கூட அந்த குடும்பத்தில் படித்தாங்கன்னா இவங்க சந்தோஷப்படுவாங்க. படிக்கிறாங்கப்பா, அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படி தான் நினைப்பாங்க. இந்த குணம் இறைவன் கொடுத்த குணம். இதெல்லாம் இவங்களா செயற்கையாவோ இல்லை இவங்களுக்கா வந்தது கிடையாது. இறைவன் இவங்களுக்கு இயல்பாக கொடுத்தது. அதனால் இப்பையும் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு செலவு பண்ணக்கூடிய தகுதி உடையவர்கள் இவங்க தான். கடகராசிக்காரர்கள் மற்றவங்களுக்கு உதவும் தன்மை உடையவர்களாக இறைவன் வச்சுருக்காங்க. அப்போ இவங்களாம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா இதை மாதிரி ஆட்கள் நல்லா இருந்தால் தான் இவங்களுக்கு அப்புறம் வரக்கூடியவர்களும் நல்லா இருக்க முடியும். யாரோ ஒரு சிலர் நல்லா இருக்கணும்னா ஒரு சிலர் நல்லா இருந்தால் தான் முடியும். அதனால் கடகராசிக்கு இப்போ சனி பகவான் அள்ளி கொடுக்குறாருங்க. அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, பெரிய வாய்ப்பாக நினச்சி இதை பயன்படுத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது நல்ல இடத்துல இருக்காருங்க. ராகுவும் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார், பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குறார். ராகு தசை ஒரு சிலவங்களுக்கு பண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை வருது. என்னங்க ஒன்றுமே இல்லைங்க கையில், நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்களே நம்புற மாதிரியா இருக்குன்னா வருங்க. உங்கள் குணத்துக்கு வராமல் எப்படி போகும்னு நீங்கள் இப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே நமக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். கஷ்டத்தையே நினச்சிட்ருக்கீங்க, எல்லாருமே அதே தான் பண்ணுறீங்க. கஷ்டத்தை மட்டும் நினச்சிட்டு இருந்தால் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையை என்னன்னு மறந்துடுறீங்க, எதிர்க்க இருக்க வாழ்க்கையை மறந்துடுறீங்க. இந்த கஷ்ட காலத்தில் நீங்கள் நடந்து வந்த பாதைகளை மட்டும் நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் நமக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் உங்களோட அறியாமை. அப்படிலாம் இருக்காதீங்க. இறைவன் கைவிடவே மாட்டார். உங்களால் பல குடும்பம் வாழணுன்னா உங்களை நல்லா வச்சுருப்பார். உங்களால் பல பேர் படிக்கணுன்னா உங்களை நல்லா வச்சுருப்பார். இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இப்போ வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது. தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, முன்னேறிடலாம். அதே போல் மனசுக்குள்ளே தைரியத்தை கொடுக்குறார். இது நாள் வரைக்கும் பயம், குழப்பம், என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், எத்தனை இடத்துல அவமானப்பட போகிறோமோன்னு கவலைப்பட்டிருப்பீங்க. இப்போ அதெல்லாம் வராது. எதாக இருந்தாலும் நான் சரி பண்ணிக்குவேன், என்னால் முடியுன்ற தன்னம்பிக்கையை கொடுக்குறாரு இப்போ ராகு பகவான். கேது பகவான் பெரிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை வெளியே எடுக்கிறாருங்க. இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. தேவையில்லாத பிரச்சனைலாம் சந்திப்பீங்க. இப்போ அதெல்லாம் இல்லாமல் அவர் கேது பகவான் தடுத்துருவார். அரசாங்க வழியில் ஏதாவது உதவி வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன், அரசாங்கத்துலேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலைக்கு ஏதாவது எழுதி போடணும், இல்லை அரசாங்க வேலைக்கு நான் எக்ஸாம் எழுதணும்னா தைரியமாக எழுதுங்க, வெற்றி கிடைச்சிரும். தேர்வு எழுதுனீங்கன்னா முறையாக படிச்சுட்டு தேர்வு எழுதுங்க, முதல் மதிப்பெண்ணில் வெளியே வருவீங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களை எளிமையாக செய்யக்கூடியவர்கள். இதெல்லாம் எளிமையாக வந்துடும். இப்போ ராகு கேது உங்களுக்கு நல்லா இருந்து உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை இனி எல்லாமே நல்லபடியாக தாங்க இருக்குது. இது நாள் வரைக்கும் வந்த கஷ்டம் எல்லாம் தீரப்போக காலமாக இருக்குது. இந்த காலத்தை நீங்கள் முழுசாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும். எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும், எல்லா செல்வங்களும், எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.